ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் காத்திருங்கள். வீடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் குழுக்களாக இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறவர்கள், மற்ற வெளியூர்களிலிருந்து இந்த செய்தியை கேட்டு அற்புதத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போமாக. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். விழித்திருங்கள். விழித்து இருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாயிருக்கிற பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். பிசாசு வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன், தந்திரமுள்ளவன். இப்படிப்பட்ட பிசாசு அநேக மக்களை வஞ்சித்து போடுகிறான். அவர்கள் செய்கிற பாவம், அவர்கள் செய்கிற கிரியைகள் அவர்களுக்கே தெரியாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால் தெளிந்த புத்தி தேவை. தெளிந்த புத்தி, குடிகாரனுக்கு தெளிந்த புத்தி இருக்காது, குடிக்கிறவனுக்கு தெளிந்த புத்தி இருக்காது. அவனுடைய புத்தி மாறாட்டமாய் போயிடும். அவன் நடப்பது, அவன் செய்வது, அவன் பேசுவதெல்லாம் குடி வெறியினால் அவனுக்கு வந்த காரியங்கள். அவனுக்கு புத்தி தெளிவாக இருக்காது. அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஒரு குடிகாரன் ஒரு சாக்கடையில் விழுந்துட்டான். அது சாக்கடைன்னே அவனுக்கு தெரியல. அவன் நினச்சிட்டான் அவன் ஸ்கூட்டரில் ஸ்கூட்டரில் போய்கிட்டு இருக்க மாதிரி அவனுக்கு தெரியுது. அவன் இந்த சாக்கடையில் காலை போட்டு அடின்னு அடித்து ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா அர்த்தம் என்ன? அவனுக்கு புத்தி தெளிவில்லை. சாக்கடையே அவனுக்கு தெரியல, தெளிவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது, யாருக்கு புத்தி தெளிவாக இருக்காதுன்னா, பயங்கரமாக பிசாசு பிடிச்சிருந்தா தெளிவாக இருக்காது. பிசாசு தான் அவங்கள நடத்தும். பிசாசு பிடித்த மனிதனுக்கு புத்தி தெளிவே இருக்காது. அப்படிப்பட்டவன் தெளிவில்லாமல் இருப்பான். அவன் என்ன செய்கிறான், என்ன பேசுகிறான், அவனுக்கு என்ன செய்து அவன் மற்றவங்க மேலே அவனுக்கு பலவிதமான காரியங்கள் வரும். அவனுக்கு தெளிவு இருக்காது. பைத்தியக்காரனுக்கு தெளிவு இருக்காது. புத்தி மாறாட்டமாகி விட்டது என்றால் அவனுக்கு தெளிவு இருக்காது. அவன் மற்றவர்களை அடிக்க பார்ப்பான், அல்லாவிட்டால் வேறு எதையாவது செய்து கொண்டே இருப்பான். பைத்தியக்காரன் தெளிவில்லாதவனாயிருப்பான். கவலை அதிகமாக இருக்கிறவனுக்கும் புத்தி தெளிவில்லாமல் போயிடும். கவலை, புத்தி தெளிவு இருக்காது. ஓவராக கவலைப்பட அவனுடைய புத்தி மங்கி போகுது. தூங்குறவனுக்கும் தெளிவு இருக்காது. தூங்கிக்கிட்டு இருக்கவனுக்கு தெளிவு இருக்காது. அவனை சுற்றி என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது, தூங்கிக்கிட்டு இருக்கிற மனுஷனுக்கு. ஆனால் சாத்தான் உனக்கு விரோதமாக வரும்போது உனக்கு தெளிவு வேண்டும். ரெண்டாவது, விழிப்போடு இருந்தாதான் நீ ஆண்டவருக்குள்ள விழிப்போடு இருந்தாதான் அதை செய்ய முடியும். ஆகினால விழிப்போடு நீங்கள் இருக்கணும்.
விழிப்போடு கூட நீங்கள் இருக்கணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு ஆண்டவர் விழிப்பை கொடுக்கணும். ஏன்னா பிசாசு நமக்கு எதிராக வருவான். பிசாசு எப்போ வர்றான், என்ன செய்கிறான்னு தெரியாதபடியினால் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். அவன் உங்களை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். உங்களை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அப்போ அவன் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களை கடிச்சிட்டு போகிறதுக்கு பார்க்க மாட்டான், விழுங்கிறதுக்கு பார்ப்பான். எப்படி ஆயினும் உன் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு பார்ப்பான். உன் வாழ்க்கையில் அநேக காரியங்களை அப்படி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். பிசாசு முக்கியமாக மக்களை சோதிப்பான். இயேசுவையே சாத்தான் சோதிக்கிறத நம்ம பார்க்குறோம். 3 வித காரியங்கள்னால அவனை இயேசுவை சோதித்தான். ஒன்று, கல்லை அப்பமாக நீ செய்து சாப்பிடும் என்று சொன்னான். இயேசுவுக்கு பசியா இருந்தது. சாத்தான் வந்து அவரை சோதிக்கிறான். கல்லுகளை அப்பமாக மாற்றி சாப்பிடும் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் கவனித்தார், எங்கேயும் கல் அப்பமாகும்படி சொல்லவே இல்லை. ஆண்டவர் அப்படி பேசினதில்லை. அவர் கவனித்து பார்த்தார், இது சாத்தானுடைய சத்தம் என்று கண்டுபிடித்தார். அவர் சொன்னபடி அவர் கல்லை ஒன்றும் அப்பமாக மாற்றலை. மாம்சம், நம்முடைய வாழ்க்கையில் மாம்சத்தின் இச்சை, என்ன சாப்பிடணும், எதை புசிக்கணும், எதை குடிக்கணும், இந்த மாம்சம் என்ன சொல்லுதோ அதைத்தான் நம்ம செய்கிறோம். மாம்சத்தில் அநேக சோதனைகள் வரும். உங்கள் வாழ்க்கையில் அந்த சோதனையை விட்டு வெளியே வரணும். அடுத்தபடியாக கண்களின் இச்சை. பிசாசு அவரை ஒரு பெரிய மலைக்கு கொண்டு போய் உலகம் எங்கிலும் உள்ள காரியத்தை ஒரு நிமிஷத்தில் காண்பித்து, இதையெல்லாம் உனக்கு தருகிறேன், என்னை விழுந்து பணிந்து கொள்ளும் என்று கண்களை வைத்து பார்க்க சொல்லுகிறான். உலகம் அனைத்தையும், பொருட்கள், கண்களின் இச்சை. மனுஷனுக்கு கண்களில் இச்சை அதிகம் உண்டு. அந்த மாதிரி காரியங்களிலிருந்து நம்ம விடுதலை ஆகணும், கண்களின் இச்சையிலிருந்து. அடுத்தது ஜீவனத்தின் பெருமை, பெருமையான காரியங்களை செய்ய. இயேசுவை கொண்டு ஒரு பெரிய கோபுரத்தின் மேலே ஏற்றி அங்கிருந்து தாழ குதியும், தூதர்கள் வந்து உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் அதை செய்யவில்லை. பெரிய காரியத்தை சாதிக்கணும், பேர் வரணும், புகழ் வரணும், இந்த மாதிரி சோதனைகள் நிறைய பேருக்கு உண்டு. என் குடும்ப பேர் என்ன தெரியுமான்னு கேட்பாங்க, நான் யார் தெரியுமா என்று கேட்பார்கள். இப்படி அநேக காரியங்களை மக்கள் செய்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சோதனைகளை பிசாசு கொண்டு வருவாங்க. நம்ம வாழ்க்கையில் இவைகளிலிருந்தெல்லாம் விடுதலை பெறணும். பிசாசு இந்த காரியங்களை கொண்டு நம்மை சோதிக்கும் போது தான் நம்முடைய வாழ்க்கைகளிலே போராட்டங்கள் வருகிறது. ஒரு பிசாசு பிடித்த மனிதனை பற்றி நாம் பார்ப்போம். அவனுக்கு என்ன வேதனையெல்லாம் வருகிறது என்று. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 3, 4, 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. அவனை சங்கிலிகளினாலே கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து
விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடவில்லை. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டே இருந்தான். ஒரு பிசாசு பிடித்த மனிதன், அவன் குடியிருப்பு வீட்டில் அல்ல, கல்லறையில் இருந்தது. இரவும் பகலும் மலைகளிலும் குன்றுகளிலும் போய் இருந்தான். அவனை சங்கிலிகளினாலே கட்டினார்கள். கட்டப்பட்டவனாக இருந்தான். அந்த சங்கிலிகளை கூட அவன் கழற்றி அதை பிடுங்கி எரிகிற ஒரு மனிதனாக இருந்தான். கூக்குரல் சத்தமிட்டு கொண்டே அவன் இருந்தான். அவனை அடக்க ஒரு மனுஷனாலும் முடியாது. சில நேரம் பிசாசு பிடிச்ச மனிதர்களை நீங்கள் பார்க்கலாம். 2-3 பேர் பிடிச்சாலும் அடங்க மாட்டாங்க. அவ்வளோ பலன் இருக்கும். அப்படி காரியங்களை செய்கிறத பார்ப்போம். அதுக்கு பிறகு அவன் கல்லுகளை எடுத்து காயப்படுத்தி கொண்டான். பிசாசு பிடித்த மனிதன். ஒரு பிசாசு பிடித்த மனிதன் வாழ்க்கையில் இத்தனை காரியங்களை அவன் செய்கிறதற்கு பிசாசு அவனை கொண்டு போகிறான். ஒரு சிறு பையனை பிசாசு பிடித்திருந்தது. அது பிடித்திருந்த போது அவனை தீயிலும் தண்ணீரிலும் அவனை தள்ளி நுரை தள்ளி அவன் சாகிற அளவுக்கு இருக்கிற அளவுக்கு பிசாசு அவனை கொண்டு போனான். சாத்தான் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் அவன் வரான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை மோசம் போக்குகிற பிசாசானவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வியாதிகளை கொண்டு வருவான், குழப்பங்களை கொண்டு வருவான், குடும்பங்களை பிரிக்க நினைப்பான். அவன் செய்கிற காரியம் மனித குலத்தையே அவன் அழிக்க நினைக்கிறவன். காரணம், அவன் ஒரு காலத்தில் தேவ சன்னிதானத்தில் இருந்தவன் பாவம் செய்து தள்ளப்பட்டபடியினால் அதற்கு பின்பு தேவன் மனிதர்களை உண்டாக்கினார். அவருடைய சாயலின்படி நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அதை பார்க்கும்போது நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள், நமக்கு இருக்கிற சுகம், நமக்கு இருக்கிற பலன், நமக்கு இருக்கிற நிம்மதி, இவைகளை கெடுப்பதற்காக பிசாசானவன் பல விதத்தில் உங்கள் மனதிலே பல காரியங்களை செய்ய நினைப்பான். உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற இந்த பிசாசை அவனுக்கு இடம் கொடாதிருங்கள். அவன் உங்கள் வாழ்க்கையை அவன் சின்ன பின்னமாக மாற்ற உங்கள் பின்னாலேயே போகிற அந்த பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். இந்த பிசாசை பற்றி படிக்கும்போது லூக்கா 11:24 பாருங்கள். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உள்ள புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவனுடைய முன்னிலைமையை விட அவனுடைய பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும் என்றார். அதிக கேடுள்ளதாக இருக்கும். இந்த பிசாசுகள் உலகத்தில் தங்கிறதுக்கு இடம் பார்க்குது. எங்க தங்கலாம், அதுவும் விசேஷமா மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள தங்க இடம் பார்க்குது. ஒரு பிசாசை விரட்டிட்டா அந்த பிசாசு அந்த இடத்துல இருந்து போன பிறகு அது சுற்றி திரிஞ்சு எங்கேயாவது தங்குறதுக்கு இடம் இருக்குதான்னு பார்க்குது. இடம் கிடைக்கல, அதுக்கு இளைப்பாறுதல் இல்லைன்னா தான் விட்டு வந்த
திரும்ப அந்த இடத்த போய் பார்க்கும்போது அந்த இடம் வெறுமையாக நல்லா சுத்தமாக இருக்குதுன்னு கண்ட உடனே போய் 7 பொல்லாத பிசாசுகளை கூட்டிட்டு வந்து இந்த திரும்ப அந்த ஆளுக்குள்ள புகுந்து வாழ பார்க்குது. அப்படி வாழ்ந்தால் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம். முந்தி ஒரு பிசாசு இருந்துச்சு, இப்போ எக்ஸ்ட்ராவா 7 பிசாசை கூட்டிட்டு வந்து 8 பிசாசு ஒரு வீட்டுக்கு ஒரு இடத்துக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும்? ஆனால் அந்த 8 பிசாசுகளும் அந்த அந்த இடத்துக்குள்ள ஐக்கியமாக இருக்குது. ஏன்னா இடம் கிடைச்சிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஆனால் நல்ல விசுவாசிகளை ஒரு இடத்துல கொண்டு ஒரு 8 பேரை வைங்களேன், ஒரு 8 மனுஷர்களை ஒரு இடத்துல வச்சு பாருங்களேன், ஒரு 10 பேரை ஒரு இடத்துல வச்சு பாருங்க, ஐக்கியமே இருக்காது. ஆனால் பிசாசுக்கு ஐக்கியம் இருக்குது. ஏன்னா அதுக்கு இளைப்பாருக்கிற ஒரு இடம் கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை முன்னிலைமையை விட அவனுடைய பின்னிலைமை அதிக கேடா மாற்றிடுது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிற நிலையை விட நல்ல நிலைக்கு வரதான் ஆண்டவர் வருகிறார். உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் உங்கள் இருதயத்துக்குள்ளே வரணும்னு விரும்புகிறார். அவர் உங்கள் இருதயத்தில் வரணும்னு சொன்னால் உங்கள் இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. எந்த பாவமும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. முதல்ல உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டியது அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். 1 பேதுரு 5:6-7 வாசிங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்கள். அவருடைய பலத்த கைக்குள்ள நீங்க அடங்கி இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்க கவலைகளை எல்லாம் யார் மேல வச்சிடணும்? அவர் மேல வைத்திடணும். அதுக்கு கீழே வசனம் வாசிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். அங்கதான் நம்ம தெளிந்த புத்தியா இருக்கணும். ஏனென்றால் பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல உன்னை விழுங்க வர்றான். கவலை, வேண்டாத கவலை, பாரம், அழுத்தம். ஆண்டவருடைய கை கீழே அடங்கியிரு. ஆண்டவருடைய கை கீழே நீ இரு. அவருக்கு கீழ்ப்படி. அவர் உன்னை உயர்த்துவார். என்ன பாவங்கள் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் அதை விட்டுரு. ஆண்டவருக்கு கீழ்ப்படி. அவர் உன்னை உயர்த்துவார். அவருக்கு கீழ்ப்படி. அவர் உன்னை உயர்த்துவார். அவருடைய கைக்குள்ள அடங்கி இரு என்றால் உனக்கு என்ன போராட்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அவரை பாரு. ஆண்டவரே, உம்மை நான் பார்க்கிறேன்ப்பா, நான் வேற எங்கேயும் போக மாட்டேன். நீர் என்ன செய்கிறீரோ அதன்படி எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி அவருடைய பலத்த கைக்குள்ள நீ அடங்கியிரு. நீ அடங்கியிரு. இரண்டாவது, அவர் உன்னை விசாரிக்கிறவர். உன்னை விசாரிக்கிறவர். நீ எப்படி இருக்கிறா? உனக்கு என்ன வேதனை இருக்குது? உன் கண்ணீர் என்ன? உன் கவலை என்ன? உன் தேவை என்ன? உன்னுடைய பிரச்சனை என்ன என்று சொல்லி ஆண்டவர் உன்னை விசாரிப்பார். உனக்கு என்ன செய்து? ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமில்லை. எல்லாத்தையும் ஆண்டவர் செய்ய முடியும். அவர் உன்னை விசாரிக்கிறவர். உன்னை உன்னை உண்மையா விசாரிக்கிற ஒருவர் உண்டானால் அவர் ஆண்டவராகிய இயேசுதான். மரியாள் ஆண்டவரை காணலைன்னு தேடிக்கிட்டே போறா. அங்கங்க போறா. ரொம்ப வேதனையா தேடுறான். மற்றவங்கெல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இவளுக்குள்ள 7 பிசாசு இருந்துச்சா. 7 பிசாசு. அந்த பிசாசு ஆண்டவர் துரத்தி இருக்கிறார். அவள் ஆண்டவர் மேல அன்பு வைத்து தேடினாள். அவள் அழுதாள். ஆண்டவர், மரியாளே, ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார். ஏன் அழுகிறாய்?
உன் வாழ்க்கையில் உன்னை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உன் கவலையில் அப்படியே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காது. இந்த ராத்திரி எந்த இடத்துல இருந்து, எந்த வேதனையோடு, எந்த கவலையோடு நீ உட்கார்ந்துருக்கிறாயோ அந்த கவலையை ஆண்டவர் மேலே வைத்து விடு. அவர் உன்னை விசாரிக்கிறவர். அவர் உன்னை விசாரிக்கிறவர். உன்னை கைவிடவே மாட்டார். ஆமென். அவர் மேலே வைத்து விடு. இல்லாவிட்டால் பிசாசு பல விதத்தில் உன்னை அழுத்துவான். ரெண்டாவது, உன் வாழ்க்கையில் 2 கொரிந்தியர் 2:10-11 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 2:10-11. எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ, எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ, எதை மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. நான் யாருக்கு மன்னித்திருக்கிறேனோ நீங்கள் மன்னித்து விடுங்கள். பிசாசு எப்போ வர்றான் மக்களுக்கு உள்ள? யாரையாவது மன்னிக்காம இருந்தா, உள்ளத்துக்குள்ள யாரையாவது மன்னிக்காம இருந்தீங்கன்னா பிசாசுக்கு இடம் கொடுத்துருவீங்க. அவன் தந்திரத்துல ஒண்ணு உங்க இருதயத்துக்குள்ள கசப்பை உண்டாக்கிடுவான். யார் மேலேயாவது வருத்தத்தை உண்டாக்கிடுவான். அந்த வருத்தத்தை உண்டாக்கி அதை உள்ள வச்ச உடனே, அந்த வருத்தம் இருந்துச்சுன்னா, அந்த மன்னிக்காத தன்மை இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையில் பிசாசு உள்ள பூந்துருவான். உன் சொந்தக்காரர்கள், உன்னோட கூட பிறந்தவங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, யார் என்ன உங்களுக்கு என்ன செய்தாலும் சரி, அதை பெருசாக நீங்கள் நினைக்காதபடி அதை ஆண்டவர்கிட்ட நீங்கள் கொடுத்துடணும், மன்னிச்சிடணும். அவர் உங்களை நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு 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 ஆண்டவருடைய தாசன் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பின்னால் ஒரு சேரில் ஒரு அம்மா உட்கார்ந்துருந்தாங்க. நடக்க முடியாத ஒரு அம்மா, பல வருஷமாக நடக்க முடியாமல் போச்சு. அப்போ அந்த அந்த இடத்துல அவர் பிரசங்கம் பண்ணுறார். நீங்கள் யாரையாவது மன்னிக்காமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு அதை மன்னிச்சிருங்க, ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார் என்று சொல்கிறார். அந்தம்மா தன்னுடைய கணவனை மன்னிக்காம, அவர் மேலே ரொம்ப கசப்பு, தன் கணவன் மேலே ரொம்ப கசப்பு, அவர் செய்த அநேக காரியங்களை மனசில் வச்சு கசந்து வருத்தத்தோட வேதனையோடு தான் அவன் வாழ்க்கை இருந்து அப்படி முடமாக போயிட்டான். அங்கே அவர் பிரசங்கம் பண்ணி, இந்த கசப்பை அவன் வாழ்க்கையை விட்டு எடு, ஆண்டவர் உன்னை சுகமாக்குறான்னு சொன்ன உடனே அந்த அம்மா அந்த நிமிஷத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள கசப்பை மாற்றி தன் கணவனை மன்னித்தாள். மன்னித்த உடனேயே அவன் கால்கள் சரியாகி பின்னால் இருந்து எழும்பி முன்னால் நடந்து வந்துட்டா. அற்புதம் நடந்தது. ஆமென். உங்கள் வாழ்க்கைக்குள்ள எந்த கசப்பு இருந்தாலும் சரி, யாரையாவது மன்னிக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பிசாசு அதன் நிமித்தமாக உங்களை கட்டி போட்டிருப்பான். பலவிதமான வியாதிகள், வேதனைகள் உங்களுக்கு வரும். கர்த்தர் நிமித்தம் அதை மன்னிச்சு மறந்து நீங்கள் உங்கள் இருதயத்தை நீங்கள் தெளிவாக்கிட்டா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26-27 வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் கொண்டாலும் நீங்கள் என்ன செய்யாதிருங்கள்? பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக, சூரியன் அஸ்தமிக்கு முன்னால உங்கள் எரிச்சல் தனிய கடவது. எரிச்சல் தனிய கெடுவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு என்ன கொடாதிருங்கள்? இடம் கொடாத. பிசாசுக்கு இடம் கொடாத. எப்போ பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம்?
நம்ம எரிச்சல், கோபம் தனியாமல் இருந்துச்சுன்னா, கோபம் எரிச்சல் நிறைய பேருக்கு உள்ளே இருக்கும். இது தனியாமல் யார் மேலேயா வச்சுருந்தீங்கன்னா பிசாசு வந்துடும். குடும்பத்தில் வீட்டில் இருக்கிறவங்க கோபம் எரிச்சலோடு நீங்கள் இருந்து ஒருத்தர் பேசாமல் இருந்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே கோபம் எரிச்சல் இருந்தால் பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுத்துருவீங்க. பிசாசு வந்து பல காரியங்களை சொல்லி கொடுப்பான். உங்கள் அம்மா வீட்டுக்கு போ அப்படிமா, அவருக்கு சாப்பாடு போடாதுன்னு சொல்லுவான். கோபம் எரிச்சல் மனைவி மேலே வந்துட்டுனா பாத்திரத்தை தூக்கி, சாப்பாடு தட்டை தூக்கி எரிஞ்சிடுறது, அப்படியே கோபத்தில் இருக்குது. உனக்கு பணம் கொடுக்க மாட்டேன் சொல்கிறது, உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்கிறது. இந்த மாதிரி காரியங்கள்லாம் வீட்டுக்குள்ளே நீ பேசிக்கிட்டே இருந்தீன்னா பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். நான் ஏன் உயிரோட வாழணும், நான் சாகணும்னு நினைக்கிறேன், செத்தாதான் நல்லது. அவன் காதுக்குள்ளே சொல்லுவான், சீக்கிரம் போ, சாகுமா. இந்த மாதிரி பிசாசுக்கு நீ இடம் கொடுத்துடக்கூடாது. இந்த வசனத்தை தூரத்திலிருந்து வீடுகளிருந்து கேட்டுக்கொண்டிருக்க நீ சாகணும், பிசாசுக்கு இடம் கூடாது. இந்த கோபமும் எரிச்சலும் உன்னை விட்டு நீங்க கிடவுது. இந்த இயேசு உனக்கு உதவி செய்வார். உனக்கு முடியலைன்னா ஆண்டவர்கிட்ட கேளு. என்னால் மன்னிக்க முடியலை, கவலை என்னால் மறக்க முடியலை, என்னால் எரிச்சல் தனிய மாட்டேங்குது, எப்படியாயின்னு எனக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாரு. ஆண்டவர் உன்னை மாற்றுவார். படிப்படியாக உன் வாழ்க்கையில் இதெல்லாம் மாறிக்கிட்டே வரும். ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். இன்று ஆண்டவர் உனக்கு இதில் இருந்தெல்லாம் விடுதலை கொடுத்து ஒரு பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உனக்கு தருவார். இந்த சாத்தானை சிலுவையில் ஆண்டவர் கொன்று விட்டார். அவனுடைய தலையை ஆண்டவர் நசுக்கி போட்டார். அவனுடைய கிரியை ஒன்றும் உன் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. உன் வீட்டுக்குள்ளே அந்த செய்வினையோ, அந்த பில்லி சூனிய ஆவியோ, பிசாசின் கிரியைகளோ உன் வாழ்க்கையில் இருக்க முடியாது. உனக்குள்ள ஆவியானவர் அனுப்புவார், உனக்கு உதவி செய்வார். சாத்தானை சீக்கிரமா ஆண்டவர் காலின் கீழ் வைத்து நசுக்கி போடுவார். சமாதானத்தின் தேவன் இதை உனக்கு செய்வேன் என்று ரோமர் 16:20 சொல்லி இருக்கிறார். இந்த பிசாசின் கிரியைகள் எல்லாம் உன் காலுக்கு கீழே வந்துடும். ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார். எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்கு நீர் அற்புதம் செய்ய வல்லமை உடையவர். இந்த சாத்தானுடைய கிரியைகள் இந்த இடத்திலேயும், ஆண்டவர் வீடுகளிலேயும், பல ஊர்களிலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிற மக்களை இன்று விடுதலை ஆக்கட்டும். இன்றைக்கு வியாதிகள், வேதனைகள், வருத்தங்கள் எல்லாம் மாறட்டும். கர்த்தர் அற்புதம் செய்வீராக, அடையாளத்தை செய்வீராக. பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆமேன். இயேசுவும் உள்ளத்தில் வரணும்னு விரும்புகிறார். அவருக்கு இன்றைக்கு இடம் கொடு. உன் வியாதிகள், உன் வேதனைகள், பிசாசின் கிரியைகள் உன்னை விட்டு போய்விடும். ஆமேன். எத்தனை பேர் இந்த இயேசுவை நான் உண்மை ஏற்றுக்கொள்கிறேன் ஐயா, என் பாவம் மன்னிக்கப்படணும், என் இருதயத்தில் நீர் வரணும், எனக்கு நீர் சுகம் கொடுக்கணும் என்று ஒப்பு கொடுக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி காண்பீர். உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்ப. சீக்கிரம் எங்கே இருந்தாலும் உங்கள் இருதயத்தை இயேசு ஒப்பு கொடுத்து பாவம் மன்னிக்கப்படணும். தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கைகளை உயர்த்தி அந்த இடத்துல வீட்டில் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தின நீங்கள் அந்த இடத்துல எழுந்திருங்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். சீக்கிரமாக எழுந்திருங்கள். கைகளை உயர்த்தின எழுந்திருங்கள். முன்னாலே வாங்க, ஓடி வாங்க. சீக்கிரம் அந்த எண்ணெய் இருந்தால் எடுத்து கொண்டு வாருங்கள். எண்ணெய் உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட எண்ணெயோடு முன்னால் வாருங்கள். ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. எழுப்பி நிற்கிறவங்க முன்னால் வாங்க. தூர இடத்துலேருந்து பார்த்து கொண்டிருக்கிறவங்க இடத்துல எழுந்து ஆண்டவர் உங்களை தொடும்படி, உங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி நம்ம ஆண்டவரை கேட்போம். சீக்கிரமாக வாங்க, முன்னால் வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. எல்லாரும் ஒருமனப்படுவோம். கர்த்தருடைய கரம் இறங்கி அற்புதங்களை செய்யட்டும். ஆமென். ஒப்பு கொடுக்கிறவங்க நான் சொல்கிற ஜெபத்தை சத்தமாக சொல்லுங்கள். நான் சொல்கிற ஜெப வார்த்தையை சத்தமாக சொல்லுங்கள். தூர இருக்கிறவங்களும் சொல்லுங்கள். அன்புள்ள இயேசுவே, என்னுடைய பாவங்களை
எனக்கு மன்னியும். என்னிடத்தில் இருக்கிற எந்த பிசாசின் கிரியைகளையும் என்னை விட்டு அப்புறப்படுத்தி எனக்குள்ள சமாதானம், நிம்மதி, பலன் உண்டாகட்டும். இயேசுவே, என் குடும்பத்தை ஆசீர்வதியும். இயேசுவே, என் உள்ளத்தில் நீர் வாரும். எனக்காக சிலுவையிலே ஆணிகள் கடாவப்பட்டு இரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினீர். இயேசுவே, எத்தனையோ பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறீர். இன்றைக்கு எனக்கு அற்புதம் செய்யும். என் குழந்தைக்கு அற்புதம் செய்யும். என் வீட்டுக்கு வாரும். எங்களுடைய பாவங்களை மன்னியும். எங்கள் இருதயத்தில் வாரும். எல்லா அசுத்தங்களையும் அப்புறப்படுத்தி விடுகிறேன். பாவங்களை விட்டு விடுகிறேன். எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் வந்திருக்கிறார் என்று விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று மனப்பூர்வமாக விசுவாசிங்க. நீங்கள் தொடர்ந்து இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், விட்டுறக்கூடாது. இந்த இயேசுவை நோக்கி தொடர்ந்து அப்பா கிட்ட ஜெபம் பண்ணுறது போல், அப்பா கிட்ட கேட்குறது போல் நீங்கள் அப்பான்னு நினச்சி அவர்கிட்ட வந்து கேளுங்க. உங்கள் ஜெபத்தையும் ஆண்டவர் நிச்சயம் கேட்பார். நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. பைபிள் வசனத்தை வாங்கி வாசிங்க. உங்களோட ஆண்டவர் பேசுவார். உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் சர்ச்சை ஆராதனைக்கு வரலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் சின்ன குழுக்கள் நடக்கும். அங்கே போய் ஆண்டவரை பற்றி அறிஞ்சு ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா இங்கே சர்ச்சில் புதன்கிழமை ஒரு சின்ன குழு இந்த இடத்துல நடக்கும். அதுக்கும் நீங்கள் வரலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலையில் 5லேருந்து இருக்குது. வாங்க. பெண்கள் ஆராதனை வெள்ளிக்கிழமை இருக்குது. வந்து கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போம். வியாதிகள் சுகமாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் கைகளில் இந்த எண்ணெய் பாட்டிலை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் அற்புதமாக உங்களை சுகமாக்குவார். தூரத்தில் பின்னால் இருக்கிறவங்களும் எல்லாரும் ஜெபம்னு ஒருமனப்பட்டு நம்ம ஆண்டவர் தகப்பன் அவரை நோக்கி பார்த்து கூப்பிட்டு கேட்போம். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இயேசுவே, இந்த எண்ணெய்க்காக ஜெபம் பண்ணுகிறோம். உடைய பிள்ளைகள் கைகளில் வைத்திருக்கிற எண்ணெய் உம்முடைய நாமத்தினாலே இது ஆசீர்வதிக்கப்பட்டு உடைய பிள்ளைகள் போட்டு ஜெபம் பண்ணும்போது அற்புதங்கள் நடக்கட்டும். வியாதிகளெல்லாம் சுகமாகட்டும். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. உம்முடைய வல்லமை, சுகமாக்கும் வல்லமை இந்த இடத்துல இருக்குது. இந்த குணமாக்கும் வல்லமை இந்த இடத்துல இருக்குது. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் நடக்க முடியாதவர்கள், கால் கைகள் ஆண்டவரை செயல்படாதவர்கள், எந்த வியாதிகள் இருந்தாலும், எந்த கேன்சர் வியாதிகள் இருந்தாலும், எந்த சுகமாக முடியாத வியாதிகள் இருந்தாலும், எந்த பிசாசின் கிரியைகள் இருந்தாலும் ஆண்டவரே அவர்கள் உம்மை நோக்கி பார்க்கட்டும். இயேசுவே தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளட்டும். இயேசு ஒருவரே தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு உடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடும்போது நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஏழை எளிய மக்களுக்கு நீர் உதவி செய்யும்படி உம்மை நோக்கி கேட்கிறோம். நீர் வாரும், எங்கள் நடுவே வாரும், அற்புதங்களை செய்யும், அடையாளங்களை செய்யும். ஆமென். செயல்படாத கைகள் செயல்படட்டும், செயல்படாத மூளைகள் செயல்படட்டும். ஆண்டவரே, பலன் இல்லாத பிள்ளைகள் பலனடையட்டும், அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு மேலுமுடைய கைகளை வையும். ஆமென். இப்பொழுது எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை தொடுவார், அற்புதம் செய்வார், அடையாளங்கள் நடக்கும். விசுவாசத்தோடு செய்யுங்க. ஆண்டவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. இப்போ எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க. நம்ம எல்லா வியாதிகளையும் அதட்டி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அற்புதம் செய்வார். அந்த வியாதி சொல்ல சொல்ல அது வாழ்க்கையை விட்டு போயிடும். அற்புதமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எந்த பிசாசானாலும், பிசாசின் கிரியைகள் ஆனாலும்
எந்த அசுத்த ஆவிகள் ஆனாலும், எந்த வீடுகளுக்குள்ள அசுத்த ஆவிகள் இருந்தாலும், எந்த பொல்லாத பிசாசுகள் இருந்தாலும், இப்போ ஆண்டவரே அந்த பொல்லாத பிசாசுகள், அந்த பொல்லாத ஆவிகள், அந்த அசுத்த ஆவிகள், அந்த செய்வினைகள், அந்த பில்லிசூனி ஆவிகள், சரீரத்துக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவிகள் இப்பொழுது வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறேன். அசுத்த ஆவியை வெளியேறி இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எந்த கிரியைகளை நீ செய்து கொண்டிருக்கிற அந்த கிரியைகளோடு அசுத்த ஆவிகள் வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கட்டிகள், வைத்த வலிகள் புறப்பட்டு வெளியே போகும்படி கட்டளை கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. சின்ன குழந்தைகள், ஆண்டவரே பிறந்த குழந்தைகள், கை கால் வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள், மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள், ஆண்டவரே உடம்புல இருக்கிற சகல காரியங்களும், பலன் இல்லாத காரியங்கள் எல்லாம் பலன் அடையட்டும், பலன் அடையட்டும், பிள்ளைகளுக்கு பலன் வரட்டும். ஆண்டவரே தாயின் கண்ணீரை நீர் பாரும். வேற டாக்டர்களால முடியாதது உம்மால முடியும், உம்மால முடியும். கை கால்கள் இன்றையிலிருந்து பலன் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பொல்லாத ஆவிகள் மாறட்டும், எல்லா விதமான கட்டிகள் மறைகிறது. எலும்பில் வியாதி இருக்கிற வியாதிகள் எல்லாம், அந்த எலும்பு வியாதிகள், எலும்பு ஆண்டவரை முறிஞ்சிருக்கிற இடங்கள், எலும்பு ஆண்டவரை சேராத இடங்கள், எலும்புகளினாலே வந்த பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும். தசைகள் ஆண்டவரே, ஊன்கள், தசைகள் இவைகள் எல்லாம் ஆண்டவரே பலன் அடையட்டும். எந்த இடத்துல தசைகள் பலன் இல்லாம ஆடிக்கொண்டிருக்கிறதோ அந்த இடத்துல பலன் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பொல்லாத ஆவிகளை நீர் மாற்றுகிறீரப்பா. ஆண்டவருடைய நாமம் மைமைப்படுகிறது, அதிசயங்களை செய்கிறீர். கண்கள் திறக்கப்படட்டும், கண்ணில் இருக்கிற வியாதிகள் சுகமாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. செவிட்டு காதுகள் சுகமாகிறது, உன் காதுகளில் இருக்கிற எல்லா சீல் பிரச்சனைகள் மாறுகிறது. அந்த காதுகளில் இருக்கிற எல்லா நீர்களும் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தால். ஈரல் வியாதிகளை சுகமாக்கும். சரீரத்தில் இருக்கிற எல்லா வீக்கமும், வயிற்று வீக்கமும், நீர்களும் வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவர், குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியத்தை நீர் கட்டளையிடும் இயேசுவின் நாமத்தினாலே. அற்புதம் செய்யும். வேலை இல்லாதவர்கள், திருமணமாகாத பிள்ளைகள், தடைகளெல்லாம் எடுத்து போடும் ஆண்டவரே. அற்புதம் செய்யும் ஆண்டவரே. குடும்பங்களில் இருக்க பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவருடைய நாமத்தில். மூட்டு எலும்புகள், ஆண்டவர் விலாய் எலும்புகள் மற்றும் ஆண்டவரே முழங்கால்கள் எலும்புகள் மற்றும் தொடை சந்தில் இருக்க எலும்புகள் எல்லா பலவீனத்தையும் மாற்றி கணுக்கால்களை பலப்படுத்தி, கையின் தூக்க முடியாதவர்கள் கை தூக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கால் மடக்க முடியாது, நீட்ட முடியாது, எழும்பி ஆண்டவரே நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வீடுகளில் படுத்திருக்க, ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறவர்கள் சுகவீனமாய் ஆண்டவரே டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில ஆண்டவரே எல்லா வென்டிலேட்டர்ல இருக்கிறவங்க கூட உம்மாலே தொட முடியும். இந்த நேரத்தில் சுகமாக்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்தையும் கட்டுகளையும் உடைத்து போடும். ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குகிறீர். வீடுகளிலிருந்து ஜெபிக்கிறவர்கள், டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும்படி ஜெபிக்கிறோம். கழுத்து நரம்புகளை தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே. கிட்னி கல் வெளியேறட்டும். கிட்னி நோய்களை சுகமாக்கும், சுகமாக்கும், சுகமாக்கும் ஆண்டவரே. எல்லா கல்லீரல் பிரச்சனையை மாற்றும், நுரையீரல் பிரச்சனையை மாற்றும், இருதய வியாதிகளை சுகமாக்கி விடும் ஆண்டவரே. ஆண்டவரே, அல்சர் வியாதிகளை சுகமாக்கும். உடம்பெல்லாம் வீங்கி இருக்கிற பகுதிகள் நார்மலாக மாறட்டும், இப்பொழுதே நார்மல் ஆகட்டும். அற்புதமான காரியங்களை செய்கிறேன். இங்கு வந்திருக்கிறவர்கள் சரீரத்தில் வேறு எந்த வியாதிகள் இருந்தாலும் அதை நீக்கி போடும் ஆண்டவரே. கழுத்து எல்லாம் நிக்கட்டும். பிள்ளைகளுக்கு உதவி செய்யும், கிருபை கொடும். குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும். தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நீர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம்.